Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறி தேர்தலில் போட்டியிட்ட அனைவரும் கட்சியிலிருந்து உடன் நீக்கப்பட்டுள்ளதோடு சிவமோகன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். 2040 ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும் பொழுது அதனூடாக இலங்கைக்கு பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசின் அபிவிருத்தி கண்ணோட்டத்துக்கு அமைய தேசிய மற்றும் உலகளாவிய தொழில் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக உள்ள பயிற்சி பெற்ற தொழில் படையணியை கட்டியெழுப்புவதே நாட்டிற்கு தேவையானது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் ஊடாக கடந்த தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக அக்கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளதுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகன் கட்சியிலிருந்து உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கட்சியின் உறுப்பினரான சிவமோகன் மீது தேர்தல் காலங்களில் கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடாத்தியமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரியநேத்திரன் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரையும் கட்சியிலிருந்து விலக்கலாம் என்ற பிரேரணையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் கட்சிக்கு எதிரான வகையில் வேறு கட்சிகளோடு அல்லது சுயேட்சை குழுக்களோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் அனைவரும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. அவ்வாறானவர்களின் பெயர்கள் எல்லாம் வர்த்தமானியில் உள்ளது. வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவுகளுக்காக மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். சிலருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் சுமந்திரன். இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனே தொடர்வார் என்று பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை கட்சியின் 75வது வருட நிறைவை முன்னிட்டு பவள விழாவாக அதனை கொண்டாடுவதற்கு மாவட்டம் தோறும் நினைவு கூட்டங்கள் செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம். அதனை பெருவிழாவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டாட தீர்மானித்துள்ளோம். அதனையொட்டி மலர் ஒன்றும் பிரசுரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த மலர் குழுவிற்கு மாவை சேனாதிராஜா அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். விழா குழுவின் தலைவராக கட்சியின் தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கிற சி.வி.கே. சிவஞானம் அவர்களை நியமித்துள்ளோம். அதற்கான ஏற்பாடுகளை மட்டக்களப்பு மாவட்ட குழுவுடன் இணைந்து செய்வதாக என மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் மாவை அரசியல் குழு தலைவராகவும் சி.வி.கே. பதில் தலைவராகவும் செயற்படுவதற்கான ஏகமனதான தீர்மானம் எடுக்கப்பட்ட போது சிவமோகனும் அமைதியாகவே இருந்தார் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். தற்போது தமிழகம் ராமநாதபுரம் சென்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியா இலங்கை இரு நாட்டு பிரச்சினைகளில் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளதுடன் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றியவர் அவர். அவரது மறைவிற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது என்று ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைகளை இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் கூறினார்.
பொருளாதார நெருக்கடி காலத்தில் இந்திய மற்றும் சீன அரசுகள் இலங்கைக்கு பெரும் தொகையை நிதியாக அளித்ததால் இன்று இலங்கை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது என்பதையும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் நினைவுபடுத்தினார். எனவே இரு நாடுகளுடன் இலங்கை தொடர்ந்து நட்புடன் இருந்து வருகிறது என்றும் ரவுஃப் ஹக்கீம் சுட்டிக்காட்டினார். 2040 ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும் பொழுது அதனூடாக இலங்கைக்கு பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்திய முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் ஜனன தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரத் குமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையே கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடல் வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி உரிய பாதையில் பயணிக்கிறது என்றும் நன்கு புலப்படுகிறது. 2040 ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. தற்போது தமிழகத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது $1 டிரில்லியன் கடந்துள்ளது. இதன் மூலம் பிராந்தியம் என்ற ரீதியில் இலங்கை பல நன்மைகளை அடையும் என தாம் நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசின் அபிவிருத்தி கண்ணோட்டத்துக்கமைய தேசிய மற்றும் உலகளாவிய தொழில் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக உள்ள பயிற்சி பெற்ற தொழில் படையணியை கட்டி எழுப்புவதே நாட்டுக்கு தேவையானது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் டிப்ளோமா பாடநெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் 13 பாடநெறிகளின் கீழ் டிப்ளோமாவை பூர்த்தி செய்த 761 இளைஞர் யுவதிகளுக்கு இதன்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, நாடு முன்னேறுவதற்கு சமூகம் ஒன்று முன்னேறுவதற்கும் பல்வேறு திறன்களை கொண்ட நபர்கள் அவசியமாகும். நாட்டின் கல்வி முறையின் ஊடாக எவரும் பின்னடைவை சந்திக்காது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும். எமது இளையோரின் திறன்களை பூரண வேலை வாய்ப்புக்கு நேரடியாக பொருத்தக்கூடிய நபர்களாக மாற்றியமைக்க வேண்டும். அதேபோல் தொழில் முனைவோர் திறன் கொண்ட தொழில் படையணியாக இருக்க வேண்டும். இதன் மூலம் தொழில் சந்தைக்கும் இளையோர் சமூகத்துக்கும் இடையே காணப்படும் திறன் பரஸ்பரத்தை குறைக்க முடியும். தொழிற்கல்வி, கைத்தொழிற்கல்வி அல்லது தொழில் சந்தைக்கு நேரடியாக தொடர்படும் பயிற்சி சந்தர்ப்பங்களை அதிகளவானோர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடசாலையிலிருந்து 3ஆம் நிலை மட்டம் வரை இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் திறன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு எமது கொள்கை பிரகடனத்தின் ஊடாக நாம் திட்டங்களை வகுத்துள்ளோம். அனைத்து தொழிற்துறையும் மதிப்புமிக்கது. நாம் விரும்பும் எந்த ஒரு தொழிற்துறையிலும் பிரவேசிக்கும் அனைவருக்கும் சமூகத்தில் முக்கியமான மற்றும் மதிப்புக்குரிய உறுப்பினர் என்ற உணர்வை கொண்டிருப்பதில் உறுதி இருக்க வேண்டும். தெரிவு செய்யப்பட்ட தொழிற்துறையில் அல்லது அவளுக்கு முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை உருவாக்குவது மிக அவசியமாகும். எமது நாட்டுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இலங்கையின் இளையோர் பரம்பரைக்கு சிறப்பான திறன்கள் உள்ளன. அதற்கான சந்தர்ப்பங்களை அதிகரிக்க தொழிற்துறை மற்றும் தொழில்நுட்ப கல்வியை அபிவிருத்தி செய்வது மிகவும் முக்கியமானது. விசேடமாக பயிற்சி, மத்திய நிலையங்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல், கொள்வனவு அபிவிருத்தி மூலம் பயிற்சியின் தரத்தை அதிகரித்தல் மற்றும் தொழிற்துறை கல்வியில் இளைஞர்கள் பயணிக்கக்கூடிய வழிகளை உறுதிப்படுத்தல் மற்றும் உருவாக்குதல் அவசியமாகும். தொழிற்துறை மற்றும் கைத்தொழில் துறையில் இளைஞர் யுவதிகளுக்கு உயர் சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசின் அபிவிருத்தி கண்ணோட்டத்துக்கு அமைய தேசிய மற்றும் உலகளாவிய தொழில் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக உள்ள பயிற்சி பெற்ற தொழில் படையணியை கட்டி எழுப்புவதே நாட்டுக்கு தேவையானது என்றார் ஹரிணி. தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பதில் தலைவர் சமந்தி சேனாநாயக்க, பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் பிரியந்த வீரசிங்க உள்ளிட்ட அதிகாரிகளும் டிப்ளோமா பாடநெறியை பூர்த்தி செய்தவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தேர்தல் ஒழுங்கு சட்டத்தின் விதிகளின்படி வருமானம் செலவு விபரங்களை முறையாக சமர்ப்பிக்காத 3 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களை நியமித்த கட்சியின் செயலாளர்கள் உட்பட 10 பேருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அனுப்பப்பட்ட முறைப்பாடுகளுக்கமைய பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவில் இது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். அதன்படி பாக்கிய செல்வம் அரியநேத்திரன், பத்தமுல்லை சீலரத்ன தேரர் மற்றும் சரத் கீர்த்தி ரத்ன முதலான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தியுள்ளது. புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வருடாந்தம் ஜூன் மாதம் 30ஆம் திகதிக்கு முன்னர் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை 2025 பிப்ரவரி 15ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் 28 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அவற்றில் 16 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடத்தப்பட்டவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி புத்திக மனத்துங்க தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடாத்தப்பட்ட தாக்குதல்களில் 10 சம்பவங்கள் குறித்து 57 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதோடு 3 துப்பாக்கிகளை மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்கள் ஒன்றுக்கொன்று அடிக்கடி மோதிக்கொள்கின்றன. அந்த மோதல்கள் தொடர்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை ஒப்பிடும்போது 2024இல் சிறிய அளவில் குறைவு காணப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் 120 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதோடு அவற்றில் 65 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடாத்தப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டின் அந்த எண்ணிக்கை 99ஆக உள்ளது. இந்த சம்பவங்களில் 55 குற்ற கும்பல்கள் ஈடுபட்டுள்ளன என்றும் மேலும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி புத்திக மனத்துங்க. கனடா குடியுரிமை விதிமுறையில் மாற்றம் செய்து அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நியமன கடிதத்துக்கான மதிப்பெண்கள் தனி கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளோர் மற்றும் காத்திருப்போருக்கு பொருந்தாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். போலி உத்தரவு கடிதங்கள் மூலம் பலர் விண்ணப்பித்ததால் மோசடிகளை தடுக்க பணி உத்தரவு கடிதங்களுக்கான மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவால் கனடாவில் தற்போது தற்காலிகமாக பணியாற்றும் மற்றும் பணியாற்றுவதற்கான பணி உத்தரவு பெற்றுள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இது குறித்து கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் கூறும்பொழுது, தமது பொருளாதாரத்திற்கு தேவையான திறமையானவர்களை ஈர்க்கும் அதே வேளையில் மோசடியை குறைப்பதற்கும் முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். கனடாவின் வெற்றிக்கு குடியேற்றம் எப்போதும் ஒரு மூலக்கல்லாக இருந்து வருகிறது. கனடாவிற்கு சிறந்த மற்றும் பிரகாசமானவற்றை வரவேற்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இதன் மூலம் அனைவருக்கும் தரமான வேலைகள், வீடுகள் மற்றும் அவர்களுக்கு செழிக்க தேவையான ஆதரவை பெறலாம் என்றார் கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.